5 ஐபிஎல் கோப்பைகள், 2 சாம்பியன் லீக் கோப்பைகள், எல்லா ஐசிசி கோப்பைகளும்னு தோனி பெறுவதற்கு இன்னும் எந்த கோப்பையும் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு சர்வதேச கிரிக்கெட்டின் பிராண்டா வலம் வந்தவர் தோனி. 2024 சீசன்ல சிஎஸ்கே கேப்டன்ஷிப்பை ருத்ராஜிடம் கொடுத்து புதிய பரிணாமத்துக்கு தயாராவதா அறிவிச்சாரு தோனி. 43 வயதுல 20 ஓவர்ல பவுலர்களை அழ வைத்த காட்சிகள் அரங்கேற்றினாரு தோனி. இந்த நிலையில தோனி கோப்பையுடன் இந்த சீசனை சென்னையில முடிப்பாருன்னு எல்லாராலும் கூறப்பட்டுச்சு. ஆனா பெங்களூர்ல நடந்த ஆர்சிபிக்கு எதிரான போட்டியில தோற்று தொடர விட்டு வெளியேறிச்சு சிஎஸ்கே. அதனால தோனியின் கிரிக்கெட் அத்தியாயம் முடிவுக்கு வந்ததா அப்படிங்கிற விவாதமும் எழுந்திருக்கு. தோனியின் சிஎஸ்கே அத்தியாயம் முடிவுக்கு வந்ததா, இல்லை அடுத்த தொடரிலும் விளையாட வாய்ப்பு இருக்கிறதா? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். சென்னை அணியின் மிகப்பெரிய ஃபேன் பேஸுக்கு முக்கிய காரணமே தோனி தான். போன சீசனே ஃபேர்வெல் சீசன்னு சொல்லப்பட்ட நிலையில இந்த சீசனை தொடங்கினாரு தோனி. விண்டேஜ் ஹேர் ஸ்டைல்ல வந்த தோனி முதல் மேட்சுக்கு முன்னாடியே கேப்டன் நான் இல்லைன்னு சொல்லி அதிர்ச்சி தந்தது மூலமா இது அவரோட லாஸ்ட் சீசன்னு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. நடப்பு தொடர்ல 14 போட்டிகள்ல விளையாடிய தோனி கடைசி ஓவர்கள்ல களமிறங்கி தன்னோட அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தியது மூலமா 220.35 ஸ்ட்ரைக் ரேட்ல 14 4 மற்றும் 13 சிக்ஸர்களை விளாசியிருக்காரு. வெறும் 73 பந்துகளை ஆடி 161 ரன்களை குவிச்சிருக்காரு. சென்னை அணி பிளே ஆஃப் ரேஸ்ல இருந்த நிலையில ஃபைனலும் சென்னையில தான் நடக்க போகுது அப்படிங்கிறதால சிஎஸ்கே கோப்பையை வென்று தோனி ஓய்வு அறிவிப்பாருன்னு சொல்லப்பட்ட நிலையில ஆர்சிபி அணியுடனான போட்டியில வெற்றி விளிம்புல தவற விட்டுச்சு சிஎஸ்கே. தோனி கண் கலங்கிய நிலையில உட்கார்ந்து இருந்தது அவரோட ரிட்டையர்மெண்ட் பத்தின விவாதங்களை தொடங்கி வச்சிருக்கு. தோனி தன்னோட கேப்டன் பொறுப்பை ருத்ராஜ் கெய்க்வாட் கிட்ட கொடுத்த போதே அவர் ஓய்வு பெற போறாரா அப்படின்ற பேச்சுகள் அடிபட்டுச்சு. சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல தான் தன்னோட கடைசி போட்டி இருக்கும்னு சில வருடங்களுக்கு முன்னால தோனி கூறியிருந்தாரு. தோனியோட நான் சேர்ந்து விளையாடும் கடைசி போட்டியா இந்த போட்டி இருக்கலாம்னு கோலியும் தெரிவிச்சிருந்தாரு. இன்னும் 2 சீசன்ல தோனி விளையாடுவார்னு சென்னை அணியோட பயிற்சியாளர்கள்ல ஒருவரான மைக்கேல் ஹசி நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. தோனி ஓய்வு பெறுவாரா அப்படின்ற கேள்விக்கும் தோனி ஓய்வு பெறாம அடுத்த சீசன் பிளேயராவோ இல்ல மென்டாராவோ ஆடுவாரான்னு எல்லாரும் எதிர்பார்த்து இருக்கிற நிலையில தோனி இந்த 2 கேள்விக்குமே டெஃபினெட்லி நாட் அப்படிங்கிற பதில வச்சிருக்கிற நபர். ஆனா நிச்சயம் he had other ideasன்னு காத்திருக்காங்க சென்னை ரசிகர்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.